ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது எது? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 பெரிய மன்னர் ஒருவர் உலகில் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருட்கள் எது என்பதனை மக்களும் அறிஞர்களும் உணர்ந்து கொள்வதற்காக ஒரு அறிவிப்பை அறிவித்தார். அதில் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருட்களை நீங்கள் கொண்டு வந்தால் தக்க பரிசு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதை கண்டவுடன் மக்கள் ஒவ்வொருவராக அவரவர் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து காட்சியின் அரங்கத்தை நிரப்பினார்கள். மக்கள் வைத்த ஒவ்வொரு பொருட்களையும் மன்னர் பார்த்து கொண்டே வந்தார். அது முதல் வரிசையில் சிறிய அளவு பொன், அதாவது தங்கம் இருந்தது. அதன் கீழ் செல்வமே மகிழ்ச்சி தரக்கூடியது என்ற ஒரு வாசகமும் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் செல்வந்தர்களுக்கும் நோயாளிகளுக்கும் செல்வம் எப்படி மகிழ்ச்சி தர முடியும்? இது சரியான விளக்கம் அல்ல என நினைத்து அதை நிராகரித்தார் மன்னர். அடுத்ததாக இசை கருவி ஒன்று இருந்தது. அதன் கீழ் இசையே மகிழ்ச்சி தரக்கூடியது என எழுதப்பட்டிருந்தது. ஆனால் காது கேட்காதவர்களுக்கு இந்த இசை எப்படி மகிழ்ச்சி தர முடியும் என்று எண்ணி அதையும் நிராகரித்தார் மன்னர். அடுத்ததாக அழகான மலர்கள் இருந்தது. அதன் கீழே எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடியது மலரும் அதன் மனமுமே என எழுதப்பட்டிருந்தது. ஆனால் கண்கள் தெரியாதவர்களுக்கு இந்த மலர்கள் மகிழ்ச்சியை எப்படி தர முடியும் என நினைத்து அதையும் மன்னர் நிராகரித்து விட்டார். அடுத்ததாக இனிப்பு பலகாரங்கள் இருந்தன. அதை பார்த்து நோயாளிகளுக்கு எப்படி இனிப்பு மகிழ்ச்சியை தர முடியும்? இனிப்பு பலகாரங்களும் நிராகரிக்கப்பட்டன. அடுத்ததாக ஒரு தாய் பசியில் இருக்கும் ஒரு சிறுவனுக்கு உணவு தருவது போல் ஒரு உருவம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதை கண்ட மன்னர் தான் பார்த்த எல்லாவற்றிலும் இதுவே மிக நேர்த்தியாக உண்மையான அர்த்தத்தை கொண்டதாக இருக்கின்றது என்பதை உணர்ந்தார். இந்த சிலையை வடிவமைத்த சிற்பியை வரவழைத்து தக்க பரிசை கொடுத்து அவரை மிகவும் கௌரவித்தார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த உலகில் அன்பை மட்டும்தான் கண் தெரியாதவர்களும் காது கேட்காதவர்களும் வாய் பேச முடியாதவர்களும் எந்த ஊனம் உள்ளவர்களும் உணர முடியும். நாம் ஒருவேளை இந்த நிலையில் இல்லாமல் இருக்கலாம். தேவன் நமக்கு நல்ல உணவு, உடை, வசிப்பிடம், ஆரோக்கியமான சரீரம், நல்ல குடும்ப சூழ்நிலை, நல்ல சத்தியம் நிறைந்த திருச்சபை என எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் தேவன் எதற்காக தந்திருக்கிறார்? மற்றவர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்தி அவர்களுக்கு உதவி செய்து மகிழ்விப்பதற்காகவே. ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பது முதுமொழி. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.